ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு திட்டத்தில் பேரழிவை உண்டாக்கியதாக மார்த்தட்டும் அமெரிக்கா. புட்டினை சந்தித்து ரஷ்யாவின் உதவியை ஈரான் நாடுவதால் உச்சகட்ட பதற்றம். ஈரான் அதிபருடன் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக பேச்சு. அமைதியை மீட்டெடுக்க வலியுறுத்தியதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. இஸ்ரேலுடனான மோதல் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் ஹார்மூஸ் நீரிணையை மூட ஈரான் முடிவு. பெட்ரோல் டீசல் விலை உயரும் அபாயம். சென்னை, விழுப்புரம், திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை. வேப்பூர், திருவண்ணாமலையில் சாய்ந்த மரங்கள். மேட்டூரில் உணவக மேற்கூரை சரிந்து விபத்து. புதுச்சேரி, கோவா உட்பட 29 மாநிலங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பு என எச்சரிக்கை. மேற்கு வங்கத்தின் மேதினிப்பூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். நீதிமன்ற உத்தரவை மீறி மதுரை முருகர் பக்தர்கள் மாநாட்டில் அரசியல் தீர்மானங்கள் நிறைவேற்றம். இந்துக்கள் ஒன்றிணைந்து தேர்தலில் வாக்கு வங்கியை நிரூபிக்க அழைப்பு. மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார், அண்ணா குறித்து விமர்சனம். மேடையில் அமர்ந்து விமர்சன வீடியோவை பார்த்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். முருக பக்தர்கள் மாநாடு முழுக்க முழுக்க தேர்தலுக்காக நடத்தப்பட்ட வித்தை என கி. வீரமணி விமர்சனம். மக்கள் நம்பிக்கையை அற்ப அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்துவதா என முத்தரசன் காட்டம். கூடலூரில் படுகர் நல சங்கத்தின் 48வது ஆண்டு விழா கோலாகல கொண்டாட்டம். பாரம்பரிய உடையில் நடனமாடி படுகரின மக்கள் உற்சாகம். களக்காட்டில் படிக்கும் போதே தொழில் முனைவோராக வலம் வரும் 2 மாணவர்கள். தேனி வளர்ப்பில் மாதம் தோறும் பல்லாயிரக்கணக்கில் வருமானம் ஈட்டி அசத்தல். சென்னை கிண்டியை சுற்றி 10க்கும் மேற்பட்ட இடங்களில் நீர்த்தேக்கங்கள் அமைக்க திட்டம். வெள்ள பாதிப்புகளை தடுக்க சென்னை மாநகராட்சி தீவிரம். ரெட்ரோ திரைப்பட விழாவில் பழங்குடியின மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக புகார். நடிகர் விஜய் தேவரகுண்டா மீது SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு. ஈரானில் ஹார்மூஸ் நீரிணை மூடப்பட்டாலும் இந்தியாவிற்கு பாதிப்பு இல்லை. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி நம்பிக்கை. உலகிலேயே அதிகபட்சமாக 5000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் வைத்துள்ள ரஷ்யா, அமெரிக்கா. 2023க்கு பிறகு சீனா வேகமாக அணு ஆயுதங்களை குவித்து வருவதாக ஆய்வில் தகவல். லீட்ஸ் டெஸ்டில் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 465 ரன்களுக்கு ஆட்டமிழப்பு. 3ஆம் நாள் ஆட்ட முடிவில் இந்திய அணி 96 ரன்கள் முன்னிலை. சக்திமான் திரைப்படம் ரன்வீர் சிங் நடிப்பில் மட்டுமே உருவாகும் என உறுதி. அல்லு அர்ஜுன் நடிக்க இருப்பதாக பரவிய தகவலுக்கு இயக்குனர் பசில் ஜோசப் மறுப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.